சென்னை மாநகராட்சி பொறுத்தவரை இந்த மழைநீர் வடிகால் பணிகள் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் தீவிரமாக மேற்கொண்ட பணிகளாக இருந்தது. கடந்த ஆண்டே நம்மளுடைய கோர் சிட்டி, ராயபுரம், திருவிக நகர், குளத்தூர் இந்த மாதிரி பகுதிகள் எல்லாம் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு நிறைவேறப்பட்டிருக்கிறது. இப்போ நம்மளுக்கு அனைவருக்குமே தெரிந்த ஒரு விஷயம், கொசஸ்தலையார் ஆறு இருக்கு. கொசஸ்தலையார் ஆறு பக்கத்துல நம்ம கொசஸ்தலையார் மழைநீர் வடிகால் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஸோ அந்த பணிகள் தான் இப்போ நடைமுறையில் இருக்கு. அதே போல் சவுத்ல பாத்தீங்கன்னா கோலம் பேசன் பணிகள் நடைபெற்று வருகிறது. கொசஸ்தலையார் பொறுத்தவரையில 80% பணிகள் நிறைவேறப்பட்டிருக்கு. ஒரு சில இடத்துல மிஸ்ஸிங் லிங்க்ஸ் இருக்கு. அதுவும் செப்டம்பர் மாதத்துக்குள்ள நாங்க முடிக்குமாறு தெரிவித்திருக்கிறோம். நம்முடைய மாண்புமிகு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் கூட, அண்ணன் அவர்கள் கூட நம்முடைய ரிப்பன் வளாகத்தில் இதை தொடர்ந்து மீட்டிங் மேற்கொண்டாங்க. அனைத்து துறை சார்ந்த அதிகாரிகளும் இந்த மீட்டிங்ல கலந்து கொண்டிருந்தாங்க. அனைத்து துறைக்கும் அறிவித்திருக்கும். ஒருங்கிணைந்து தமிழக அரசு மூலியமாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் அறிவித்தபடி இந்த வர இருக்க பருவமழை எதிர்கொள்ள அனைத்து வகையிலும் தயார் நிலையில் ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது. சிஎம்ஆர்எல் துறை சார்பாக சென்னை மாநகராட்சியில் பல்வேறு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இப்போ அவங்க பணி மேற்கொள்ளும் போது சில 21 பகுதிகளில் நம்ம மாநகராட்சிக்கு உட்பட்ட மழைநீர் வடிகாலில் சிதிலம் அடைந்திருக்கு. ஸோ அந்த துறையிடம் இணைந்து அவர்களும் இந்த செப்டம்பர் மாதம் இறுதிக்குள் இந்த பணிகள் எல்லாம் நிறைவேற்றி தருவதாக தெரிவித்திருக்கிறாங்க. இதற்காக ஒரு குழுவும் அமைக்கப்பட்டு அந்த குழுவும் நேரடியாக சென்று ஒவ்வொரு பகுதிகளும் எந்த மாதிரி முடிவு எடுக்கலாம் ஆய்வினை மேற்கொண்டிருக்கார்கள். அதன் தொடர்ச்சியாக அந்த பணிகளும் நடைபெற்று வருகிறது. இண்டிவிஜுவலா வீடு கடைகளுக்கு முன்னாடி அவங்க நோ பார்க்கிங் ஒரு கோட் வச்சுக்கிறாங்க. கோர்ட் கூட டைரக்ட் பண்ணி அதை அகற்றணும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம அதுல என்ன நடவடிக்கை எடுக்க போறோம்? அவங்களுக்கு ஏதாவது அபராதம் விதிக்கிறோமா? இல்ல, மாநகராட்சியை பொறுத்தவரையிலும் பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் சென்னை முழுவதுமா ஏற்படுத்த நம்ம தெரிவித்திருக்கிறோம். இப்ப சில இடத்துல மல்டி லெவல் பார்க்கிங் இருக்கு. இப்ப கூடுதலாக 3 பகுதிகள் மல்டி லெவல் பார்க்கிங் பணிகள் மேற்கொள்ள இடங்கள் ஐடென்டிஃபை பண்ணிருக்கோம். அந்த பணிகளும் விரைவில் துவங்கப்படும் அப்படின்ட்டு தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் சாலை ஓரங்களில் ஸ்ட்ரீட் சைட் பார்க்கிங்ன்றதையும் நம்ம மேற்கொண்டு இப்ப மெரினா பகுதிகள் அது பைலட் பேசிஸ்ல எடுத்து ஆல்ரெடி நம்ம பண்ணிட்டு இருந்தோம். இப்ப அது வேற நடைமுறையில சென்சார் மூலியமா நம்ம அட்வான்ஸ் டெக்னாலஜி மூலமா பண்ண முடியுமா அப்படின்ற பாசிபிலிட்டிஸ் ஸ்டடி பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஃப்ளெக்ஸ் மார்ட்ல அவங்களோட வியாபாரம் பாதிக்குதுன்னு ஒரு இல்ல, நம்மளுக்கு ரோட்ல இருக்கக்கூடிய ஃபிளெக்ஸ், ஹோர்டிங்ஸ் எல்லாம் பொறுத்தவரையிலும் கோர்ட் ஆர்டர் இஷ்யூ பண்ணிருக்காங்க. கோர்ட்டை மீறி நம்ம எதுவுமே விதிமுறைகளை மீறி நம்ம பண்ண முடியாது. ஸோ அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணி வைக்கக்கூடியவர்களுக்கு மாநகராட்சி பர்மிஷன் கொடுத்து வைக்கிறாங்க.